வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது ஒரு வழியா துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல பாஜக, அதாவது என்டிஏ கூட்டணியோடைய வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. உடனே என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் வந்து ஒரு உயரிய பதவிக்கு போயிருக்காங்க அப்படின்ற பெருமிதமும் வந்திருக்கு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவங்க வந்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் எல்லா தரப்பினரும் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது பாஜகவுக்கு இது வெற்றி. அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிச்சது பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி. யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்ற பின்புலத்தை எடுத்து பார்த்தா உண்மையிலே இது யாருக்கான வெற்றி அப்படின்றது தெரியும். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு கொங்கின் மைந்தன் அப்படின்னு சொல்லப்படுது. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல மாநிலங்கள்ல ஆளுநரா பணியாற்றி இருக்காரு. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்கள்ல இதுக்கு முன்னாடி இவர் வந்து ஆளுநரா இருந்திருக்காரு. இவருடைய வெற்றின்றது பாஜகவுக்கு தான் வெற்றி. நீங்க ஏன் வந்து இது யாருடைய வெற்றின்றது இவரோட வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும் கேக்குறீங்க அப்படின்னா, இவரு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துல இருந்து வரவர். ஆர்எஸ்எஸ் உடைய வேறுன்னு தான் சொல்லணும். இவரு அவ்வளவு தூரம் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல ஊறி போன ஒரு ஆள். நீங்க இவரை வந்து வெளியே மற்ற இடத்துல பார்க்கறத விட கோயில் குளங்கள்ல அதிகமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர். ஸோ இப்போ இவர் ஜெயிச்சது யாருக்கான வெற்றி? ஆர்எஸ்எஸ்க்கான வெற்றி தான் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்த ஒரு வீடியோல ஏன் பாஜக தன் கட்சியில இருந்து ஒரு ஆளை நிறுத்தாம ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை நிறுத்துது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய மோதலே இருந்தது. என்னதான் மோகன் பகவத் அவர்கள் வந்து சொன்னாலும் சமீபத்தில் இல்ல அதெல்லாம் வெறும் பொய் பிரச்சாரம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாலும், அவர் சொல்ற அந்த இக்கு இருக்கு பாருங்க, அதாவது அந்த பேச்சிலேயே அவர் ஒரு இக்கு வச்சும் அவர் சொன்னார். அதை நீங்க கவனிச்சிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, முடிவை நாங்க பரிந்துரை, அதாவது முடிவை நாங்க எடுக்கிற மாதிரி இருந்தா இவ்வளோ லேட் ஆகாது, நாங்க பரிந்துரை தான் பண்ணுவோம், ஆனா முடிவு பாஜக எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க ஏறி போற படிக்கட்டா, அதாவது பாஜகல ஏறி போற படிக்கட்டா எங்களை நீங்க பயன்படுத்திக்க முடியாது அப்படின்ற எச்சரிக்கையும் அவர் கொடுக்கிறார். இதுல நம்ம ரெண்டு விதமா யோசிக்கணும். அதாவது நாங்க வந்து பரிந்துரை பண்ணுவோம், முடிவை நீங்க எடுங்க அப்படின்னா நாங்க சொல்றதுதான் நீங்க முடிவா எடுக்கணும் அப்படின்றத மறைமுகமா நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இவங்களுடைய சப்போர்ட், அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் இருந்தது பாஜகவுக்கு எவ்வளவு தூரம் முக்கியமா இருக்கு அப்படின்றத இந்த சில சம்பவங்களை எடுத்து பார்க்கும்போது தெரியுது. குறிப்பா ஜேபி நட்டா அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக, அதாவது மத்திய பாஜகவுடைய தலைவர் ஜேபி நட்டா இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றார். அதாவது பாஜக தேர்தலில் எப்படி வெற்றி அடையணும் அப்படின்றது பாஜகவுக்கே தெரியும், நாங்கள் தனிச்சே அந்த வேலையை பார்ப்போம், எப்படி தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் அவங்க சித்தாந்தத்தை பரப்புறது, அந்த கொள்கையை பரப்புறது வேலை எப்படி இதுவோ அதை மட்டும் செய்யட்டும் அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அவர் அப்போ சொன்னார். அது நட்டா அவர்களே சொன்னதாக யாரும் எடுத்துக்கொள்ளலை. அவ்வளோ தைரியம்லாம் அவருக்கு கிடையாது. தன்னுடைய தாய் கழகத்தை பார்த்து சொல்கிற அந்த தைரியம் அவர் கிடையாது. ஏதோ ஒரு முக்கிய தலைமை கொடுத்த அழுத்தத்தினாலும் வற்புறுத்தினாலும் தான் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிரச்சனையா உருவாச்சு. அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மோகன் பகவத் மாதிரியான ஆர்எஸ்எஸ் தலைவர்களை ஓரம் கட்டிட்டாங்க, மக்களவை தேர்தலில் ஓரமே கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து எங்க அவங்க எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமர் கோயில், அதாவது அயோத்தியில ராமர் கோயிலோட பிரதிஷ்டை பண்ணாங்க பாத்தீங்களா, அதுலயே மோகன் பகவத் அவர்கள், அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் அவர்களே அவங்க வந்து ரெண்டாந்தரமான ஒரு தலைவர் மாதிரி தான் அவங்க நடத்தினாங்க. ஸோ இதனால ஆர்எஸ்எஸ் என்ன முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேர்தலுக்கு வேலை செய்ய நாங்க வேணும், உங்களை ஏற்றி விடுறதுக்கு நாங்கள் வேணும், நாங்கள் இல்லைன்னா உங்களால் தேர்தலில் வேலை செஞ்சு மேலே வரவும் முடியல, அது நீங்கள் எங்கள் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் சந்தித்த தேர்தல் முடிவுகளே சொல்லுது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய எல்லா வெற்றிக்கும் வழிவகுக்கிற நாங்கள் ஏன் ஆளுமைக்கு வந்து நிற்க முடியல, பதவின்னு வரும்போது பாஜக போகணுமா, நாங்கள் போக முடியாதா அப்படின்ற கேள்வியை அவங்க முன்னுக்கு வைக்கிறாங்க. யாருன்னா ஆர்எஸ்எஸ். இது மட்டும் இல்லாமல் சமீபமாக பாஜகவில் ஆர்எஸ்எஸ் உடைய ஊடுருவல் அப்படின்றது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசுடைய அமைச்சரவையிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, மற்ற அபிஷியல்லையும் சரி, இந்த கவர்னர்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோட ஹெட், இப்படி எல்லா இடத்துலையும் என்ன பண்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள ஆட்களை தான் தொடர்ந்து அந்த இடத்துல அமர வைக்குது.
இதுக்கு பாஜகவை அவங்க வற்புறுத்துறாங்க, ஆர்எஸ்எஸ் வற்புறுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதோடைய நீட்சி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க இப்போ பாஜகவில் ஒரு வேட்பாளர் கூடவா இல்லை, எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் கூட்டணி கட்சியோட சேர்த்து உங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது, நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஓப்பனாகவே தெரியும். நடுவில் பேசினாங்க இல்லை இவங்க அவங்கள மாற்றி போடுவாங்க, அவங்க இவங்களுக்கு மாற்றி போடுவாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லை. முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லை பாஜக தான் ஜெயிக்க போகுது. அப்படி வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏன் பாஜக கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினருக்கு நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்காம ஆர்எஸ்எஸ் பின்னணியிலேருந்து வந்த ஒரு நபருக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி வருதுல்ல. ஸோ இதனால அவங்க இனிமே ஆர்எஸ்எஸ் இனிமே பாஜக வந்து சொல்லலாம் மாட்டாங்க, நீங்கள் எங்கள் ஆளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் மாட்டாங்க. அவங்க வெறும் பரிந்துரை தான் பண்ணுவாங்க. அதையே பாஜக செஞ்சுதான் ஆகணுன்ற இடத்துக்கு ஆனால் கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதாவது இப்போ பிரச்சனை ரெண்டாவது எங்கே போகுது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் இனி அடுத்தடுத்து அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறது தான் பிரச்சனையாகுது. அதாவது பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான பிரச்சனைன்றது இனி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும். இப்போ வைஸ் பிரசிடென்ட் இதில், அதாவது செப்டம்பர் 10 அன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட்டோடைய தேர்தலில் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டார். இனி அடுத்து அவங்க என்னென்ன பதவி காலி ஆகுது, அதில் எதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கைப்பற்ற நினைக்குது. ஒன்று ஆர்எஸ்எஸ், அதாவது பாஜகவுடைய கட்சி தலைமை, அதாவது இப்போ நட்டா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த நட்டா அவர்களுடைய பதவி காலம் முடிஞ்சு அவர் மேலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். ஏன் அந்த இடத்துக்கு வேறொரு ஆளை இது வரைக்கும் கொண்டு வரல? அப்போ அது பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிற மோதல் தான், யாரோடைய ஆளை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. ரெண்டாவது, அதை விட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, செப்டம்பர் 15, இந்த செப்டம்பர் 15 இன்னைக்கு தான் மோடி அவர்களுடைய பிறந்த நாள். அதுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா அன்னைக்கு தான் மோடி அவர்களுக்கு 75 வயது நிறைவடையுது. ஸோ இப்போ காம்படிஷன் பிகின்ஸ், இப்போ வந்து ஓப்பன் காம்படிஷன் பிகின் ஆகுது. ஏன் அது வந்து கட்டாயம் இல்லை, மோடி அவர்களுக்கு 75 வயசு ஆனால் உடனே ரிட்டைர்மெண்ட் ஆகணுமா, அந்த மாதிரி எந்த சட்ட விதிகளும் பாஜகவில் இல்லை அப்படின்னு பல தரப்பு பேசினாலும் மோடி அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்த கட்ட தலைவர் அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் 75 வயசுக்கு அப்புறம் போகணும் அப்படின்ற அந்த ரூல்ஸை கொண்டு வந்ததே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவரே அதை பிரேக் பண்ண மாட்டார். ரெண்டாவது, நாங்கள் நேரடியாக, அதாவது ஆர்எஸ்எஸ் நேரடியாக சொல்லனாலும் அவங்களே அதை ரிசைன் பண்ணிட்டு போக வைக்கிற வேலையெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு கை வந்த கலை. ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி சரியா எல்கே அத்வானி அவர்கள் ஜின்னா அவர்களை பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிடுறாரு. இந்த கருத்துக்கு கோபம் அடைஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உடனே பதவி விலகி ஆகணும். அதாவது பாஜகவுடைய மும்பையில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய அந்த சில்வர் ஜூப்ளி விழா இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது முடிஞ்ச உடனே நீங்க பேப்பர் போடுங்க அப்படின்ற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் அவங்களை நிர்பந்தம் பண்ணுச்சு அப்படின்ற தகவல் பார்க்கும்போது, ஸோ தலைவர் பதவியில் இருக்கவங்கள, அதாவது பாஜகவுடைய தலைவர் பதவியில் இருக்கிறவங்கள ராஜினாமா பண்ண வைக்கிற வேலையெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய வேலை இல்லை அப்படின்றதும் நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ என்னதான் மோடி அவர்கள் வந்து இந்துத்துவா அப்படின்ற கொள்கையில இந்திய வரலாற்றில், அதாவது சுதந்திர இந்திய வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறா, தன்னோட ஆள் அங்கே கொண்டு போய் உட்காரும். நீ என்னுடைய தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிற, நான் உன் தாய் கழக தான், நீ இந்துத்துவால ஸ்ட்ராங்காக தான் இருக்க, ஆனால் என் ஆள் அங்கே வந்து உட்காரட்டும் அப்படின்ற அந்த நோக்கம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த நோக்கத்துக்கு மோடி அவர்கள் ஒரு ஏமாற்றம் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் ஆர்எஸ்எஸ் நினைக்குது. ஏன்னா மோடி அவர்களே என்ன பண்றாங்கன்னா, தனக்கு அடுத்த வாரிசா அமித்ஷா அவர்கள் இருப்பாரு அப்படின்ற மறைமுகமான தகவலை அவர் வந்து சொல்லிடுறாரு. அவர் என்ன சொல்லி வாழ்த்துறாருன்னா, அமித்ஷா அவர்களை, எனக்கு, அதாவது நீங்க செய்யற இந்த வேலை ரொம்ப சிறப்பா இருக்கு, இது மட்டும் போதாது, இதுக்கு மேலேயும் நீங்க வளரணும் அப்படின்னு அமித்ஷா அவர்களை பார்த்து சொல்றாரு இல்லையா. இதுக்கு மேல என்ன வளரணும்? இப்ப அவர் உள்துறை அமைச்சரா இருக்காரு. அப்போ இதுக்கு மேல அவர் வளரணும்னா பிரதமரா தான் இருக்கணும். அப்ப பிரதமரா ஆகிறதுக்கான எல்லா இதுவுமே பாஜக அமித்ஷாவை தான் செய்யுதோ, அதாவது மோடி அவர்களுக்கு அப்புறம் பிரதமரா அமித்ஷா அவர்கள் தான் வருவாங்களோ அப்படின்ற சந்தேகமும் நம்மளுக்கு எங்க ஊர்ஜிதம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அமித்ஷா அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது தெரியும். நீங்கள் பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை விட ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தான். ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி
பாராளுமன்றத்தில் விவாதம் வரும்போது மோடி அவர்களோட ரொம்ப அக்ரெசிவாக அந்த இடத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினது அமித்ஷா அவர்கள் தான். எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு அந்த ஆபரேஷன் சிந்தூருக்காக எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார் பார்த்தீங்களா, அதுவும் அமித்ஷா அவர்கள் தான். ஸோ இந்த அளவுக்கு அடுத்த பிரதமர் அமித்ஷா அவர்கள் தானோ அப்படின்ற மாதிரி அவரோட ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். இவர் அதாவது மோடி அவர்கள் சொல்ற இந்த வாழ்த்துறையும் ரெண்டும் பொருத்தி பார்க்கும்போது அமித்ஷா தான் அடுத்த பிரதமர் வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் என்ன அப்படின்னு நினைக்குதுன்னா, யோகி ஆதித்யநாதோ இல்ல ஃபட்னாவிஸ் அவர்களோ வரணும் அப்படின்னு நினைக்குது. ஏன் இப்ப எல்லாரும் யோகி ஆதித்யநாத் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா, எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி தெரியும். அதாவது காசி மற்றும் மதுரா இந்த சர்ச்சையை வந்து ஆர்எஸ்எஸ் கையில எடுக்குது பாத்தீங்களா, இது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா இவங்க பாஜகவுடைய ஸ்டைல் என்னன்னா, நாங்க இந்துக்களுடைய பாதுகாவலர், இந்துக்களுக்கு எங்களை தவிர வேற பாதுகாப்பே இந்த நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுன்னா, இந்துத்துவாவை இன்னும் ஷார்ப்பாக நாங்கள் வந்து கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம், அதுக்கு இந்துக்கள் ஆர்எஸ்எஸ்க்கான கேண்டிடேட் இருக்காங்க மத்தியில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் இந்த காசி மதுரா இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறதுன்றது அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அதில் டைரக்டா பிரதிபலனை அடைய போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யோகி ஆதித்யநாத் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்பவே யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து இந்துத்துவ கொள்கைக்குள்ள தலைவர்கள் நடுவில் ஒரு மிகப்பெரிய தலைவரா வடிவெடுத்துட்டாரு. அவர் வந்து தலைவராகவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் இந்த பிரச்சனை எல்லாம், அதாவது இப்போ உதாரணத்துக்கு காசியில ஞானவாபி மசூதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மசூதி கீழே சிவனுடைய கோயில் இருக்கு, அதை நாங்கள் வந்து தோண்டி எடுக்க போறோம் அப்படின்ற மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் நடுவில் வெடிச்சுது. இருந்தாலும் அந்த மசூதியை மெயின்டைன் பண்றவங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அந்த பாதுகாக்கிற அந்த டீம் இருக்காங்களே, அவங்க இதுக்காக விடலை. இல்லை அப்படியான பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் உடைய இந்த நூற்றாண்டு விழா மேடையில் மோகன் பகவத் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு துணை போகாது. என்ன சொல்றாருன்னா, முஸ்லீம்களும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்துக்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனை, ஆர்எஸ்எஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான அப்படின்ற ஒரு பொய்யான இது வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷத்துல என்ன சொல்றாருன்னா, காசியும் சரி மதுராவும் சரி அயோத்தியும் சரி இது எல்லாமே இந்துக்களுடைய புண்ணிய பூமிகள் தான், அந்த இடத்துல நாங்க போக மாட்டோம், ஆர்எஸ்எஸ் எதையும் டைரக்டா டீல் பண்ணாது. ஆர்எஸ்எஸ் கடைசியா டைரக்டா டீல் பண்ணது வந்து பாபர் மசூதி இடிப்பு தான், அதை நாங்க அதை வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து சாதிச்சு காட்டிட்டோம், ஏதோ நாட்டுக்கு நல்லது பண்ணது மாதிரி நாங்க சாதிச்சு காட்டிட்டோம் அப்படின்றாரு. சரி, அது ஒரு தனி சாப்டர். ஆனா அவரு என்ன இக்கு வைக்கிறாருன்னா, நான் போக மாட்டேன், ஆனா நீங்க போலாம், எங்க தொண்டர்கள் போலாம். அப்போ தொண்டர்களை என்ன பண்றாரு, அவர் தூண்டி விடுறாரு, நீங்க போங்க, நீங்க போறதுக்கு இங்க எந்த இதுவுமே இல்லை, ஆர்எஸ்எஸ் நேரா தலையிடாது. அப்போ இவங்க மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையை அங்க வந்து கொண்டு வர போறாங்க, இந்துக்களுடைய பெரும்பான்மையான தலைவர்கள் நாங்க தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஏதோ ஒரு அடிமட்ட வேலையிலிருந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க சர்ச்சையை. ஸோ இது அமித்ஷாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும், யோகி ஆதித்யநாத்துக்கு முன்னிறுத்தும், அவர் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் அப்படின்றாங்க. இது பாஜகவில் அடுத்து யார் பிரதமர் வேட்பாளராக வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களோட தலையில இறங்கின இடியா இருக்கும் அப்படின்னு இவங்க யோகி ஆதித்யநாத் தரப்புல சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படி பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல ஃபட்னாவிஸ் அவர்கள் தான் வந்து பாஜகவுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளராக வரக்கூடிய ஆளா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா ஃபட்னாவிஸ் அவர்கள் சித்பவ் பிராமின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சமூகத்துல இருந்து வரக்கூடியவங்க, ஆக இந்த சமூகத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஆளு அங்க போய் உட்காரணும். ரெண்டாவது குஜராத் மராட்டி இந்த சண்டை வந்து பெரிய சண்டையா போகுது. அப்ப மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய எல்லா வெளிநாட்டுல இருந்து கொண்டு வராங்க இல்லையா, முதலீட்டாளர்கள் ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வர முதலீட்டாளர்கள் மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டியவங்களா கொண்டு போய் நீங்க குஜராத்தி முதலாளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, இது மராட்டியர்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு குஜராத் முதலாளிகளுக்கும் மராட்டிய முதலாளிகளுக்கும் நடக்கிற மோதல். இந்த குஜராத் மராட்டி மோதல்ல மராட்டியர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுனாலையும் அவர் அங்க கொண்டு போய் உட்கார வைக்கலாம். ஏன்னா தொடர்ந்து மோடி அவர்கள் யாருக்கு ஃபேவரா இருக்காரு, மோடி அவர்களுடைய இந்த ஆட்சியில எந்த முதலாளிகள் அதிகப்படியா பயனடைகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்கள் இத்தனை நாள் அனுபவிச்சிங்களா ராஜா, கொஞ்ச நாள் நாங்கள் அனுபவிக்கிறோம், நாங்கள் போய் அங்கே உட்காடுறோம் அப்படின்ற அந்த போட்டியும் ஒரு மும்முனை போட்டியாக இது போயிட்டு இருக்கு. ஸோ செப்டம்பர் 17க்கு இன்னும் வெறும் 7 நாட்களே தான் இருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் 17 நெருங்க இனி பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த ஒன்றுமே இல்லை எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் ரொம்ப இதுவாக தான் இருக்கோம், நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு தற்காலிக நிவாரணம் தான்.
பிரச்சனையே சும்மா ஆற போடுறதுக்கான வேலை, அவங்க அதனால ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு மோகன் பகவத் அவர்கள் இந்த வார்த்தை சொல்லி தற்காலிக நிவாரணத்தை தான் தேடி இருக்காரே தவிர அவர் நிரந்தர நிவாரணத்தை தேடல. ஸோ இந்த இது அடியில் புகைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இந்த புகைச்சல் எப்போ வெடிக்கும், அது எப்போ மிகப்பெரிய பிரச்சனையாகும், ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய இந்த பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது, பாஜகவுக்கு இது பின்னடைவை ஏற்படுத்த போதா, இல்லை பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய இந்த இதை முறியடிக்க போதா அப்படின்றத செப்டம்பர் 17க்கு அப்புறமோ இல்லை அது நெருங்கவோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய ஒரே கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி பாஜகவுடைய தலைமையை ஒன்றா கைப்பற்றுறா. இன்றைக்கி வைஸ் பிரசிடென்ட் தேர்தலில் எங்கள் ஆளை நிறுத்திட்டோம், ஜெயிச்சிட்டோம், அடுத்து பாஜகவுடைய கட்சி தலைவராக, அதாவது மத்திய பாஜகவுடைய கட்சி தலைவராக எங்கள் ஆளை உட்காரவோ, அதுவும் இல்லாமல் பிரதமர், அதாவது மோடி அவர்கள் இடத்துல பாஜகவை சேர்ந்த அவர்கள் அல்லாத ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் வந்த, ஆர்எஸ்எஸ் வேர்கள்லேருந்து வந்த, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஊறிய, குறிப்பாக இந்த சமூகத்திலேருந்து வரக்கூடிய ஆட்கள் அங்கே வரணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இது வெளிப்படையா தெரியல அப்படின்னாலும் இது வெகு விரைவில் வெளியே வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் செப்டம்பர் 17க்கு அப்புறம் என்னென்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்து வரப்போகுதுன்னு.